ஸ்தோத்திரம் தகப்பனப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வருஷத்தில் 4 மாதங்கள் கடந்து போன தகப்பனே, இந்த 4 மாதமும் உங்களுடைய கண்மணியை போல எங்களை பாதுகாத்து வந்திருப்பா. அப்பா, இந்த 5வது மாதத்துக்கு முதல் நாள் நான் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இனி வர நாட்கள் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாதப்பா. அதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைகளும் வசனங்களும் உம்முடைய சத்தியங்களும் எங்கள் வழியில் இருந்து எங்கள் உள்ளத்தில் நாங்கள் அதை வைத்து நாங்கள் நடக்கிற பாதையில் ஒவ்வொரு நாள் அதை நாங்கள் சிந்தித்து கொண்டு நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. திக்கிட்ட பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியவர்கள், உள்ளத்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள், வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், வேலை இல்லாத இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க. எந்த தீங்கும் யாருக்கும் அணுகாதபடிக்கு உம்முடைய ஆவியை கொடுத்து பலப்படுத்தின தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருந்தால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதுன்றது நாங்கள் பார்க்குறோம் சாமி. நாங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்க வேணும் என்றால் எங்கள் சிந்தனைகளும் செயல்களும் உம்மை நோக்கி, நீங்கள் செய்த காரியங்களை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சிந்தனைகள், உம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்ததுன்றதை நாங்கள் பார்க்குறோம் சாமி. இயேசு கிறிஸ்துடைய அடிச்சவர்கள் நடந்து வந்தாக்கா எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு, பரலோக ராஜ்யம் இருக்குன்றது நாங்கள் பார்க்குறோம்ப்பா. இந்த உலக ஆசைகள், இந்த உலக பேச்சுகள், இந்த உலக பெருமைகள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான ஆசைகள் எல்லாத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. நாங்கள் உமக்கு மிகுந்த கண்ணி கொடுக்குற மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க சாமி. நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்துங்க. அப்பா, அநேக வேதனைகள், கவலைகள், கண்ணீரோடு இருக்கிற மக்களை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களோட சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்கப்பா. நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.